காலையில் எழுந்து இந்த ஒரே ஒரு ஜூஸை குடிக்கிறனால நம்ம பாடியில் எவ்வளோ பெனிஃபிட் நடக்குது தெரியுமா? நம்ம ஸ்கின் க்ளோ ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணோம். மெயினாக இதில் விட்டமின் சி கொட்டி கிடக்குங்க. நம்ம ஸ்ட்ராபெரி, கிவி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் அதிக காசு கொடுத்து வாங்குவோம். ஏன்னா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்கும்னு நினச்சி. ஆக்சுவலாக ஆம்லா கால் தூசி வராது விட்டமின் சியை கம்பேர் பண்ணும்போது அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம். அதுக்குன்னு கக்கடு பிளம்ஸ் இருந்தாலும் தூக்கிட்டு வரக்கூடாது. அது நம்ம கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம், அது காசும் கூட. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஆம்லா தான் பெஸ்ட்டு. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸோட பெனிஃபிட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆம்லாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட கருவேப்பிலை, சீரகம், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு தேவைப்பட்ட ஐஸ்கட்டி போடுங்க. நான் சும்மா போட்டேன். இதெல்லாம் போட்டு ஒரு அரைச்சிட்டு வடிகட்டியில் சாரை மட்டும் புழிஞ்சு எடுத்துருங்க. இது அப்படியே ராவா குடிக்க கூடாது. இது கூட கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணணும். ராவா குடித்தா ஒரு சில பேருக்கு அல்சர் இருக்குங்க, ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வயிற்றுச்சல் இருக்கும். அந்த நீங்கள் நினைக்கிற வயிற்றுச்சல் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதனால் தயிரை தேவைப்படுற அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி மோர் மாதிரி குடிங்கோ, தெம்பா இருங்கோ. அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும்.